சர்ச்சைக்குரிய தென் சீன கடல் பகுதியில் பிலிப்பைன்ஸ் கடற்படைக்கு சொந்தமான கப்பல் மீது சீன கடலோர காவல்படை கப்பல் மோதியது. தென் சீன கடலின் ஏறத்தாழ அனைத்து பகுதிகளுக்கும் சீனா உரிமை கொண்டாடி வருகிறது. இருந்தாலும் அந்த கடல் பகுதியில் தங்களுக்கும் உரிமை உள்ளதாக பிலிப்பைன்ஸ், மலேசியா, வியட்நாம் ஆகிய நாடுகளும் தைவானும் கூறி வருகின்றன. இதன் காரணமாக அந்த நாடுகளுக்கும் சீனாவுக்கும் இடையே பதற்றம் நீடித்து வருகிறது. குறிப்பாக தென் சீன கடலில் அமைந்துள்ள 2ஆம் தாமஸ் மணல் திட்டு பகுதிக்கு சீனா, பிலிப்பைன்ஸ் ஆகிய இரு நாடுகளுமே உரிமை கொண்டாடி வருகின்றன. அந்த மணல் திட்டு பகுதியில் பிலிப்பைன்ஸ் வேண்டுமென்றே தனது கடற்படை கப்பலை கடந்த 1999இல் ஏற்றியதாகவும், இதில் சேதமடைந்த அந்த கப்பலை அங்கேயே நிரந்தரமாக வைத்து அதில் படை வீரர்களை நிறுத்தியுள்ளதாகவும் சீனா கூறுகிறது. இந்த விவகாரத்தில் இரு நாடுகளுக்கும் இடையே பதற்றம் நிலவும் சூழலில் 2ஆம் தாமஸ் மணல் திட்டு பகுதியை நோக்கி கட்டுமான பொருட்களுடன் பிலிப்பைன்ஸ் கப்பல் திங்கட்கிழமை வந்ததாகவும், அதை தடுத்து நிறுத்த முயன்ற தங்கள் கப்பலுடன் அது மோதியதாகவும் சீன கடலோர காவல்படை தெரிவித்துள்ளது. எனினும் இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்பட்டதா என்பது குறித்த எந்த தகவலும் இதுவரை வெளியாகவில்லை. கப்பல்கள் மோதிக்கொண்டதை பிலிப்பைன்ஸும் உறுதிப்படுத்தியுள்ளது. வழக்கம் போல் அத்தியாவசிய பொருட்களை ஏற்றிக்கொண்டுதான் தங்களது கப்பல் சென்றதாக பிலிப்பைன்ஸ் கூறுகிறது. இந்த சூழலில் தென் சீன கடல் பகுதிக்கு நுழையும் கப்பல்களை நோக்கி சுடவும், அந்த கப்பல்களில் இருப்பவர்களை கைது செய்து 60 நாட்கள் வரை காவலில் வைத்திருப்பதற்கும் வகை செய்யும் புதிய விதிமுறைகளை சீனா அறிவித்திருந்தது. அந்த விதிமுறைகளை புறக்கணிப்பதாக பிலிப்பைன்ஸும் கூறியது. அதற்கு பிறகு முதல் முறையாக இரு நாட்டு கப்பல்களும் மோதிக்கொண்டுள்ளது தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.